சேர்மன் ஜாங்க காமிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒளிஞ்சே இருக்க போகிற, வெளியே வா அப்படின்னு சேர்மன் ஜாங் சொல்கிறா. ரொம்ப நாள் ஆச்சு சீனியர் அப்படின்னு ரெட்டோ தங்க வந்து நிற்கிறான். என்ன அப்படி கூப்பிடாத, நீ ஒன்றும் ஹெவன் லில்லி கிடையாது, நீ ஒரு டீமனாக மாறிட்ட அப்படின்னு ஜாங் சொல்லவும், லவ் பண்ணதுனால நீயும் தானே வெளியே வந்துட்ட அப்படின்னு அவன் கேட்குறான். வாய மோடு குவான் அப்படின்னு சொல்லி ஜாங் சொல்லவும், என்ன அப்படி கூப்பிடாத, என்னோட பேர் இப்போ ரெட் டூத் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்னு ஜாங் பார்த்தா 10 வருஷத்தில் நீ வீக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ரெட் டூத் அவளை அட்டாக் பண்ணுறான். நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கன்னா எத்தனை இன்னசென்ட் பீப்புளை கொண்டிருக்க, அவங்க ரத்தத்தை குடிச்சிருக்க அப்படின்னு ஜாங் கேட்குறான். அவனோட பவர் ரொம்ப பியூராக இருக்குது, இப்போ புரியுது மாஸ்டருக்கு ஏன் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னு ரெட் டூத் சொல்கிறான். காசுலாம் திருப்பி தர மாட்டேன், சாப்பாடு வாங்கினது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சீக்கிரம் எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி ஜாங் சொல்கிறா. கோஸ்ட் கார்டு வந்துட்டு டக்குன்னு கண்ணை வச்சு ரெட் டூத்தை ஷூட் பண்ணுறான். பட் அவன் மேலே பட்டு புல்லட் தான் வளைஞ்சு போகுது. ஈச்சரா அட்டாக் பண்ண அவன் ஸ்வாடை உடச்சிருக்கான். இவனுக்கு இருக்கிற இந்த ரெட் டீத் அப்படின்னா இவன் தான் ரெட் டூத்தா, 7 ஷேடோ கில்லர்ஸில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஈச்சிரோ பார்க்குறான். அண்ட் ரெட் டூத்தை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு நிறைய பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. என் வண்டியை உடச்சதுக்கு காசு கொடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ ரெட் டூத்தை பார்த்து கேட்குறான். நான் உன்னை இங்கே கொல்றதுக்காக வரல, ஸோ கவலைப்படாத, நீ ஏன் மேலே போட்டிருக்கிறியா அந்த சீல், இந்த ஒயிட் லெல்லி சீலை ரிமூவ் பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான். முடியாது, அது உன்னோட சேஃப்டிக்காக தான் இருக்கு அப்படின்னு ஜாங் சொல்றா. உடனே அவன் டென்ஷன் ஆகி ஜாங்க வந்துட்டு கடிக்கலான்னு போகும். பாடி கார்டோட காலை நம்ம ஹீரோ உள்ள கொடுக்குறான். அவன் கேவலமான காலை சாப்பிட நான் வரலடா அப்படின்னு ரெட் டூத் அட்டாக் பண்ணா. இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாடி கார்டையே வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். யார் ஜெயிப்பான்னு பெட்டு கட்டுறீங்களா அப்படின்னு டைபோ வந்து நிற்கிறான். இன்டெஸ்ட்ரக்டபிள் பாடி எத்தனாவது லெவல் அப்படின்னு சொல்லி ரெட் டூத் கேட்கவும், நாங்கள் ஏன்டா சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. லெவல் 7 பாடி கார்டு சொல்லியிருந்தான். எனக்கு என்னமோ தப்பா படுதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு போவோம். அதோட ஹையஸ்ட் டெக்னிக்கை நீ அடையாத வரைக்கும் அதில் ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு வயிற்றுல குத்தவும், இவனோட இன்டெஸ்ட்ரக்டபிள் பாடி வந்துட்டு அலோன் மாதிரி சுருங்கிடுது. டக்குன்னு அந்த பாடி கார்டை கடிச்சு அவன் ரத்தத்தை உறிஞ்சிருந்தான். நம்ம ஹீரோ சிசரை வச்சு அட்டாக் பண்ணி பாடி கார்டை காப்பாற்றுறான். உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு ரெட் டூத் கேட்டா. சிசரை நம்ம ஹீரோ 2 பிடிச்சு அப்படியே இப்போ அட்டாக் பண்ணுறான். அவன் இப்போ பிளட்லெஸ் மோடுக்கு போயிட்டான். அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சேர்மன் ஜாங் சொல்லவும், அது என்ன வழி நம்ம ஹீரோ கேட்குறான். அல்டிமேட் ஹெவன் லில்லி மூவ் பண்ணணும், அதுக்கு எனக்கு உதவி தேவைன்னு சொல்லவும், சரியா பார்த்து சீக்கிரம் பண்ணுங்க, எதுக்கு வைக்கப்பட்டு நிற்கிறீங்க, நம்ம என்ன கிஸ்ஸா பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்டா. ஆமான் சேர்மன் ஜாங் சொல்கிறா. என்ன ஏன் பண்ணுறீங்க, பாடி கார்டு பண்ணுங்கன்னு பார்த்தா அவன் கவுந்துருதான். டீச்சர் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். கோஸ்ட் கார்டெலாம் ரொம்ப வீக்கானவன், அவனை கிஸ் பண்ணால் பவரே கிடைக்காதுன்னு வா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண வரா. ரெட் டூத்தை பார்த்துட்டு இருக்க அந்த கேப்ல டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சவா கிஸ் பண்ணியிருந்தா. ஒழுங்கா கிஸ் பண்ணாததுனால பவர் இன்னும் ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ரெட் டூத் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நான் உன்னை என்ன சொன்னேன் அப்படின்னு ப்ளூ ஃபீனிக்ஸ் கேட்கவும், அவனை கொண்டுட்டு டேகரை கொண்டு வர சொன்னீங்க அப்படின்னு 13 சொல்கிறா. அப்புறம் ஏன் பண்ணலான்னு கேட்கவும், அவன் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கான், நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு 13 சொல்லவும், உன் கடனை நான் தேக்கிறேன், நீ அதுக்கப்புறம் போய் அவனை கொல்ல அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃபீனிக்ஸ் கிளம்புறான். ஜாங் இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறி அவனை அசால்ட்டாக தடுக்கிறா. பார்த்தா ஜாங் இப்போ பார்க்கவே ரொம்பவே அழகாக மாறிட்டா. இப்போ ஹெவன் லில்லியோட அந்த அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி ரெட் டூத்தை வந்து அவன் அட்டாக் பண்ணுறா. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானான்னு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் இவ்வளோ அழகாக மாறிட்டாலான்னு எல்லாரும் வாயை பொழந்துட்டு இருக்காங்க. இதுதான் என்கிட்ட இருந்து மறைச்ச அந்த ஹெவன் லில்லியோட லில்லி ஒயிட் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி ரெட் டூத் பார்க்குறான். இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. இந்த ரெட் டூத்துமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெவன் லில்லியில் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான். அண்ட் ஜாங் வந்து இவனுக்கு ஒரு சீனியராக இருந்திருப்பா. அப்படியே இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி, சீனியர் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஹெவன் லில்லியில் வந்து ரிலேஷன்ஷிப் அலௌடு கிடையாது, முடியாதுன்னு வா சொல்லிட்டு போயிருப்பா. இந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்து என்ன விட்டுரு அப்படின்னு வா சொல்லப்போம், என்னால் முடியாதுன்னு அவன் சொல்லியிருப்பான். மாஸ்டர் வந்து ஜாங்க தான் நெக்ஸ்ட் சக்சஸராக வர சூஸ் பண்ணுறாங்க. சீல் பண்ணப்பட்ட ஒரு டீமன் கிட்ட போயிட்டு அதோட பவரை பாரோ பண்ணிக்கிறான். ஹெவன் லில்லின்னு ஒன்று இருந்தாதானே அங்கே ரிலேஷன்ஷிப்பே இருக்காது அப்படின்னு அந்த டீமனோட பவரை பாரோ பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அவன் அட்டாக் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே டீமன் வந்துட்டு அவனோட பாடியை கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே சாகிற கண்டிஷனுக்கு போகவும், நம்ம ஆளுங்களை அவன் அடிச்சு போட்டிருக்கான், நீ அவனை காப்பாற்ற ட்ரை பண்ண அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்லுவான். ஆல்ரெடி ஒரு ரூலை பிரேக் பண்ணிட்டேன், நான் இவன் மேலே லவ்ல இருக்கேன் அப்படின்னு ஜாங் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆக்சுவலி